மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு எதிராக இன்னைக்கு நடக்கிற 29வது லீக் போட்டி மூலமா சிஎஸ்கே டீமுக்காக எம்எஸ் தோனி இன்னைக்கு தன்னோட 250வது T20 போட்டியில் விளையாடியிருக்காரு. தோனியோட 250வது போட்டி காரணமாக சிஎஸ்கே எக்ஸ் பேஜில் தோனி பலவிதமான பேட்டிங் தோற்றத்தை வச்சு சிறப்பு போஸ்டர்கள் வெளியிடப்பட்டிருக்கு. லாஸ்ட் 2008 இருந்து எம்எஸ் தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்காக விளையாடிட்டு வராரு. இதில் நடுவில் 2 வருஷம் ஐபிஎல் சூதாட்டத்தில் ஈடுபட்டதா சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு 2016 அண்ட் 2017ன்னு 2 வருஷங்கள் தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த 2 வருஷங்கள் தோனி ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் டீமில் இடம்பெற்று விளையாடிட்டு வந்தார். இதை அடுத்து மறுபடியும் சிஎஸ்கே 2018வது வருஷத்திலிருந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணாங்க. தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் 2010, 2011, 2018, 2021 மற்றும் 2023வது வருஷத்தில் சாம்பியன் டிராஃபியை தட்டிட்டு போனாங்க. சிஎஸ்கே டீமுக்காக தோனி 212 ஐபிஎல் போட்டிகளில் கேப்டனாக இருந்திருக்காரு. இவரோட தலைமையிலான சிஎஸ்கே டீம் 128 போட்டிகளில் வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 82 போட்டிகளில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 போட்டிக்கு முடிவு எட்டப்படலை. இந்த நிலையில தான் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு எதிரான 29வது லீக் போட்டி மூலமா சிஎஸ்கே டீமுக்காக எம்எஸ் தோனி இன்னைக்கு தன்னோட 250வது T20 போட்டியில விளையாடி இருக்காரு. இந்த போட்டியில அவர் பேட்டிங் பண்ணி 20 ரன்கள் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தோனி வெறும் 4 ரன்கள் எடுத்தா கூட சிஎஸ்கே டீமுக்காக 5000 ரன்களை கடந்த வீரர் அப்படின்ற ஒரு சாதனையை இவர் படைச்சிருப்பாரு. ஆனால் இன்னைக்கு 666 பேக் டு பேக் அடித்து மொத்தமாக 20 ரன்களை எடுத்திருந்தாரு 3 பாலில். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே டீமுக்காக 23 ஆஃப் செஞ்சுரியை இவர் அடிச்சிருக்காரு. சிஎஸ்கே டீமுக்காக 200 ஐபிஎல் போட்டிகளில் விளையாடின சுரேஷ் ரெய்னா 5529 ரன்களை குவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தோனி இந்த போட்டியில் 20 ரன்கள் எடுத்ததன் மூலமாக தோனி ஒரு சாதனையும் படைச்சிருக்காரு. அதாவது ஐபிஎல் கிரிக்கெட்டில் அதிக தடவை விளையாடின ஒரு பெருமையை பெற்றிருக்க தோனி 4வது இந்திய வீரராக தன்னோட 250வது ஐபிஎல் போட்டியில் ஒரு டீமுக்காக 5000 ரன்களை கடந்த வீரர் அப்படின்ற ஒரு சாதனையை இவர் படைச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி விராட் கோலி ஆர்சிபிக்காக 8006 ரன்களும், மும்பை டீமுக்காக ரோஹித் சர்மா 5470 ரன்களும், சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்காக சுரேஷ் ரெய்னா 5529 ரன்களும் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டி தோனிக்கு மற்றொரு வகையிலையும் சிறப்பு சேர்க்குது. அதாவது ஒரு டீமுக்காக விராட் கோலிக்கு பிறகு 250 இல்லை அதுக்கு மேலே ஐபிஎல் போட்டிகளில் விளையாடின 2வது வீரர் அப்படின்ற ஒரு சாதனையை தோனி படைச்சிருக்காரு. தோனி ஒட்டு மொத்தமாக இது வரைக்கும் 256 ஐபிஎல் போட்டிகளில் விளையாடி 5121 ரன்கள் எடுத்திருக்காரு. அதிகபட்சமாக 84 ரன்களை எடுத்திருக்காரு, அதுவும் நாட் அவுட் ஆகாம. ஒருவேளை இந்த போட்டியில் தோனி 42 ரன்கள் எடுத்தா 5160 ரன்கள் எடுத்த ஆர்சிபி முன்னாள் வீரர் ஏபி டிவிலியர்ஸ் சாதனையை முறியடிச்சு அதிக ரன்கள் எடுத்த 6வது வீரர் அப்படின்ற ஒரு சாதனையை படைச்சிருப்பாரு. ஆனால் அது மிஸ் ஆயிருச்சு. ஏன்னா தோனி வந்தது லாஸ்ட் ஓவரில் வந்தாலும் 3 பாலில் 3 சிக்ஸரை பேக் டு பேக் அடித்து தெறிக்க விட்டாரு. ஃபேன்ஸுக்கு இதை பார்த்தோன்னே பயங்கர குஷி ஆகிட்டாங்க.